ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பயங்கரமான ஒரு கிரக மாற்றமானது ஏற்பட்டிருக்கு. அதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி கிரகங்களிடையே என்ன மாற்றம் நடைபெற போகுதுன்னா வகர நிவர்த்தி தாங்க நடைபெற போகுது. வகர நிவர்த்தி அப்படின்னாவே நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, சனி தான் வகர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு. அவருடைய இந்த வகர நிவர்த்தி அடைந்ததுடைய பலனை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உண்மையாலுமே நவக்கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சனி தான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். சனிக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. சனியை மட்டும் யாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பகச்சிக்க முடியாது. கடவுளாக இருந்தாலும் சனியை பகச்சிக்கவே முடியாது. ஏன்னா சனி கடவுளையே ஆட்டி வைப்பார். அதனால் சனி பகவானுடைய பயிற்சியில் சனி எந்த மாதிரியான பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத ஒவ்வொருவருமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இப்போ சனி பயிற்சியில் நடக்கிறதுல வகர நிவர்த்தியானது நடக்குது. இந்த வகர நிவர்த்தியானது கரெக்டாக நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். சனி வகர நிவர்த்தி அடைகிறதுனால 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கம் ஏற்படும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதிமான் சனி பகவான் என்று அழைக்கப்படுறாரு. அப்பேற்பட்ட சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளுடைய அதிபதியாக திகழ்கிறாரு. இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டு வரை பயணிப்பார். ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு 2.5 ஆண்டு காலம் வரையும் எடுத்துக்குவார். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வராரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி தனது சொந்த ராசியில் பயணித்து வரக்கூடிய சனி பகவான் வகர நிலையில தான் இத்தனை நாள் பயணித்துட்டு வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில் நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வகர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால இதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். இதன் தாக்கம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மோசமாகவும் இருக்க போகுது. அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக மோசமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக மோசமாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 4வது வீட்டில் சனி வகர நிவர்த்தியானது அடைந்திருக்கிறாரு. இதனால் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிரமங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் சனி பகவான் நல்ல செல்வத்தையும் மகிழ்ச்சியும் தர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரச்சனை ஒன்றும் கிடையாது. தொழிலில் நல்ல பலன்கள் பெறுவீங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு பண்ணுறதா இருந்தால் மேக்சிமம் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆரோக்கியம் கூட நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதுனால ட்ராவல் போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மற்றவங்களால் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மற்றவங்களோட ஆரோக்கியத்தில் அதுவும் உங்கள் ஃபேமிலியுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இல்லைன்னா பல இழப்புகள் நேரிடவும் இருக்குது. ஸோ பார்த்து இருந்துக்குங்க. சனி வகர நிவர்த்தி அடைகிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கலகலப்பான பேச்சாலும் சுறுசுறுப்பான செய்கையாலும் அனைவருடைய மனதிலையும் இடம் பிடிப்பவங்க தான் நீங்கள்.
இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திர மண்டலத்தில் விசாக 4ஆம் பாதம் முதல் அனுசம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு அடங்கும். ஸோ விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து பாருங்கள். உங்களுக்கு நான் கரெக்டாக இது சொல்கிறது கணிப்பு கரெக்டாக பொருந்தும். செவ்வாயை அதிபதியாக கொண்ட உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி இப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு வரைக்கும் சனி பகவான் செவ்வாயுடைய மேசராசியில் சஞ்சரித்து 6வது இடத்துல மறைந்திருந்தார். எனவே இதனால் வரவேண்டிய நன்மைகள்லாம் தடைப்பட்டிருந்தது, சுப நிகழ்ச்சிகளாக தள்ளி போயிட்டு இருந்தது. இனி எல்லாமே கூடி வரப்போகுது. ஏன்னா வகர நிவர்த்தி அடைந்துட்டார்ல, இனி கண்டிப்பாக கூடி வரப்போகுது. திருமண வயதில் உள்ள உங்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் திருமண வாய்ப்புகள் தானாக தேடி வரப்போகுது. எது செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து உங்களுக்கு தேடி வரப்போகுது. அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்களிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிள்ளை வர வேண்டி நீங்கள் பார்க்காத மருத்துவரே இல்லை. இனி அழகான வாரிசு பிறக்கிற மாதிரி சூழ்நிலை மாறும். ஏன்னா பிள்ளை வர வேண்டி நீங்கள் பார்க்காத மருத்துவரே இல்லை என்று ரொம்ப புழங்கிட்டுருங்கல்ல, அப்படி புழங்குனவங்களுக்கு இப்போ சனி வகர நிவர்த்தி அடைகிறதுனால அந்த தடையை நீக்கி உங்களுக்கு பிள்ளை வரத்தை வாரிசு வந்து கொடுக்க போகிறாரு. வங்கி கடனுதவியோடு சொந்த வீடு வாங்கக்கூடிய உங்கள் கனவு நினைவாகும். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வர வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இழந்த பதவியை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும். சொந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பர்சனல் பிரச்சனை அத்தனையுமே வந்து தீரும். இப்படி எல்லாமே இந்த சனி வகர பயிற்சியில் பாசிட்டிவாக இருக்கும். அதாவது சனி வகர நிவர்த்தி பயிற்சியில் பாசிட்டிவாக இருக்கும். சனி பகவான் உங்களுடைய லாப வீட்டை பார்க்கறதுனால தொட்ட காரியம் எல்லாமே வந்து துலகும். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயமானது உண்டு. இளைய சகோதரர்களோடு இருந்து வந்த மனத்தாங்கல்கள் உங்களுக்கு நீங்கும். விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும். வெளிநாட்டில் இருப்பவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இனி கோபப்படாமல் நிதானமாக பேசினீங்கன்னாவே உங்கள் ராசிக்கு வெற்றி தான். அப்புறம் பதவி பட்டம்லாம் வந்து பெறுவதற்கு கோபம் இல்லாமல் இருந்தாவே போதும். சொந்த ஊரில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கோயில் திருவிழாக்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். ஏமாற்றங்கள் தாழ்வு மனப்பாயிலிருந்து விடுபடுவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தலைமைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நெருக்கமாவாங்க. உங்கள் மீது எதிர்கட்சிகள் சுமத்திய வீண் பழியெல்லாம் உங்களை விட்டு இப்போ விலகும். அண்ட அயலோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். மொத்தத்தில் இந்த சனி வகர நிவர்த்தினால் உங்களுக்கும் நிறைய நிவர்த்தி ஆக போகுது சூனியை எல்லாமே. இதில் வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முடங்கி கிடந்த நீங்கள் புத்துயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனித்தன்மையானது வெளிப்பட போகுது. அதுவும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகரிப்பாங்க. படித்த அனுபவம் உள்ள வேலைகளாக கூடுதலாக நியமிப்பீங்க. ரியல் எஸ்டேட், உணவு விடுதி, வாகன உதிரி பாகங்களால் லாபம் நீங்கள் பெருமளவு அடைவீங்க. கூட்டு தொழிலில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்து ஓயும். பங்குதாரர்கள் பணிந்து வருவாங்க. அரசால் அனுகூலம் வந்து உண்டு. புதிய ஏஜென்சி எடுப்பீங்க. வராது என்றிருந்த பழைய பாக்கிகள்லாம் வந்து சேரும். மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக வந்து அமையும். இது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஓடி ஓடி வேலை பார்த்து கெட்ட பெயர் தானே கிடைத்தது. அந்த கெட்ட பெயர் கிடைத்தது இனி அந்த நிலை இந்த சனி வகர நிவர்த்தியினால் மாறப்போகுது. மேலதிகாரியுடைய சொந்த விஷயங்களை தலையிடக்கூடிய அளவிற்கு நெருக்கமாவீங்க. அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பாராத இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்லேருந்து நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கணினி துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இழந்த சலுகையை மீண்டும் பெறுவீங்க. கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு மறைந்து கிடந்த உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வர நல்ல நிறுவனம் வந்து இப்போ கை கொடுக்கும். அரசால் கௌரவிக்கப்படுவீங்க. மொத்தத்தில் இந்த சனி வகர நிவர்த்தியினால் இனி வாழ்விற்கு அடுத்தள அமைத்து தருவதோடு மன நிம்மதியும் தருவதாக அமைய போகுது. ஸோ இந்த சனி உங்களுக்கு இந்த மாதிரியான பவரை வந்து கொடுக்குறாரு. இந்த பவரை கொடுக்கக்கூடிய பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்து பலனடையணும். ஸோ இதுதாங்க சனி வகர நிவர்த்தி பலன் உங்கள் ராசிக்கு. இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி வகர நிவர்த்தி பலன் என்னங்கிறதோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.